நம்ம விஜயாவும் மனோஜும் பார்வதிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போகிறதா விஜயா சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புன உடனேவும் மனோஜ் பார்வதி ஆண்டிக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களாம், அதனால் அம்மாவை கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி ரோகிணிக்கிட்ட போய் சொல்லிவிட்டு மனோஜ் வெளியில் வர்றாங்க. வந்த உடனேவும் முத்து கேட்குறாங்க, என்னடா தொழில் அதிபரே நீ சீக்கிரமாக கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை அம்மா தான் பார்வதி ஆண்டி வீட்டில் போய் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களா அதனால் போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லையே பார்வதி ஆண்டிக்கு உடம்பு இல்லைன்னு தானே இப்போ சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நம்ம மனோஜும் விஜயாவும் உளறிக்கிட்டே இருக்கிறாங்க. உளர்ன உடனே சரி ஏதோ போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சரி கட்டி ரெண்டு பேர்த்தையும் வெளியில் அனுப்பிடுறாங்க. வெளில அனுப்பினோடனே பார்வதி ஒரு சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோடனே விஜயா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் மகன் இது என்னுடைய மூத்த மகன், இன்னொரு மகன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஒய்ஃபுடைய நகையை நான் எடுத்து விற்றுட்டு கௌரிங்க மாற்றி வச்சிட்டேன். அதுக்கு அவன் போய் ஒரு சாமியார்கிட்ட எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு பூஜை ரூமில் வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சம்பழம் 24 மணி நேரத்துக்குள்ளே யார் நகையை எடுத்தாங்களோ அவங்க வாய் கோணிச்சிக்கிறோன்னு சொல்கிறாங்க சாமி, அது உண்மையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு, ஆமாம் அது உண்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி சாமிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாங்க, நீங்கள் பொய் தானே சொல்லியிருக்கீங்க, அப்போ அது நிஜமாக நடக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேவா சரிங்க சாமி அது நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனேவா சாமியார் நிறையா இதெல்லாம் வச்சு மந்திரிச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறாங்க. இதை கொண்டு போய் அந்த பையன் வச்சுருக்கிற எலுமிச்சம்பழம் பக்கத்தில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயா இந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கிறதுக்கு பூஜை ரூமில் வைக்க வர்றாங்க. வரம்புலையவோ மனோஜ் வாடா நீ வைடா அப்படிங்க, இல்லை நான் வைக்கலை நீங்கள் போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை தள்ளி விட்டுறாரு. விட்ட உடனே விஜயா போய் பூஜை ரூமில் வச்சுறாங்க. வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. போன உடனே முத்து வர்றாங்க. வந்த உடனே சாமி ரூமை பார்க்குறாங்க. 2 எலுமிச்சம்பழம் இருக்குது. என்னடா இது 2 எலுமிச்சம்பழம் இருக்குது, சரி நம்ம போட்ட பிளானு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு, மீனா நீ ஏதாவது எலுமிச்சம்பழம் வச்சியா பூஜை ரூமில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மீனா நான் எதுக்குங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே அந்த பக்கமாக ரோகிணி வர்றாங்க. வந்த உடனேவும் ரோகிணியை பார்த்து மீனா கேட்குறாங்க, ரோகிணி நீங்கள் ஏதாவது எலுமிச்சம்பழத்தை இங்கே வச்சிங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் எதுக்குங்க வைக்க போகிறேன், உங்கள் வீட்டுக்காரர் தானே ஏதோ மந்திரம் மாயம்னு சொல்லிக்கிட்டு ஏதோ கண்டுபிடிக்க போகிறேன்ட்டு வச்சுருக்கிறாரு, நான் ஏன் எலுமிச்சம்பழத்தை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்லிடுறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போலையாவும் விஜயா வர்றாங்க. வந்துட்டு என்ன பிரச்சனைங்க, என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் ரோகிணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி இங்கே யாரோ எலுமிச்சம்பழம் வச்சுருக்காங்களாம் அதை கேட்குறாங்க அப்படின்னா, நான் தான் வச்சேன் இப்போ என்ன அப்படிங்க, நீங்கள் எதுக்கு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் கெட்டதுக்கு நடக்கிறதுக்கு தானே வச்சிங்க, நாங்கள் நல்லது நடக்கணும், அந்த குடும்பத்தில் யாருக்கும் எந்த கெட்டதும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நீங்கள் எங்கே போய் வாங்கினீங்க அப்படிங்க, நாங்கள் ஒரு சாமியார் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, பார்வதிக்கு உடம்பு இல்லைன்னு போய் பார்க்க போனோம்ல, அப்போ போல் அவளை விட்டுட்டு போல் ஒரு பஸ் இறங்குற இடத்துல ஒரு சாமியார் இருந்தார், அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியாத சாமியார் எங்கே முளைச்சார், எங்கே இருக்குது அந்த இடம் அப்படின்னு சொல்லி. உனக்கு என்ன ஏதாவது குடிக்கிறதுக்கு கடை இருந்தால் அது போதும், உனக்கு பிராந்தி கடையை தேடிக்கிட்டு ஓடுவ, நீ சாமியாரையா தேடிக்கிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை பேசுகிறாங்க விஜயா. உடனே முத்து சரி இப்போ எலுமிச்சம்பழம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, இல்லை யார் தப்பு செய்கிறாங்க செய்யலை அது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் இந்த வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா நம்ம முத்து இல்லை இது வேறு ஏதோ காரணம் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு, இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்குது, யார் நகை எடுத்தாங்களோ அவங்க வாய் கோணிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம மீனா ஏங்க வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க மாட்டிங்களா,
சும்மாவே இதவே சொல்லிக்கிட்டே கிடக்குறீங்களே, நீங்கள் வாங்க கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவை இழுத்துட்டு போயிடுறாங்க. போன உடனேவும் ரோகிணி யோசிக்க ஆரம்பிக்காங்க. நம்மளுக்கு தெரியாமலேவும் விஜயா ஆண்டியும் மனோஜும் ஏதோ பிளான் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு